சென்னை ஜிபி சாலையில் மழைநீரோடு கழிவுநீர் கலந்து மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். களத்திலிருந்து நேரடி தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரெங்கபாண்டி. ரெங்கபாண்டி, தற்போது ஜிபி ரோட்ல இருக்கீங்க. குளம் போல மழைநீர் தேங்கி இருக்கிறது. வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். தற்போதைய கள நிலவரம் என்ன? அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? வணக்கம். வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது வலுப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை வானிலை ஆய்வு மையம் 1 மணி வரை தமிழகத்தில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று கூறியிருந்தது. அதன் காரணமாக காலையிலிருந்தே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் காலையில் சென்னையினுடைய பெரும்பாலான பகுதிகளில் மழையானது பெய்து வரும் சூழலில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த ஜிபி ரோடு பகுதியில் மழைநீரானது அதிக அளவில் தேங்கியிருக்கிறது. ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இந்த பகுதியில் இந்த சாலையில் மழைநீர் தேங்குவது வாடிக்கையாக இருந்த போதிலும் கூட இந்த பகுதியில் மாநகராட்சி சார்பாக எந்த விதமான முறையான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் இந்த பகுதியில் ஏற்கனவே மழைநீர் வடிகால் பணிகள் செய்யப்பட்டும் கூட இந்த பகுதியில் இந்த சாலையில் மழைநீர் தேங்குவது வாடிக்கையாக இருக்கிறது. மேலும் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய காட்சியானது இந்த சாலையில் மழைநீர் மட்டுமல்லாது மழைநீரோடு கழிவு நீரும் கலந்து வருவதால் இந்த பகுதியில் செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இந்த தண்ணீரில் நடந்தக்கூடிய பொதுமக்களும் சரி வாகன ஓட்டிகளும் சரி இந்த மழைநீரோடு கழிவு நீரும் கலந்து வருவதால் நோய் தொற்று அபாயம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு மழைக்காலத்திலும் தொடர்ந்து இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி வரக்கூடிய சூழலில் இதற்கு நிரந்தரமாக மழைநீர் தேங்காத அளவிற்கு இந்த பகுதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் பல்வேறு காலகட்டங்களில் கோரிக்கை வைத்தது கூட மாநகராட்சி சார்பாக எந்த விதமான முறையான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருக்கிறது. ஏற்கனவே கூறியது போல முறையான திட்டமிடல் இல்லாமல் இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் அமைத்தும் கூட இந்த பகுதியில் மழைநீரானது தொடர்ந்து தேங்குவது வாடிக்கையாகவே இருப்பதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கள நிலவரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரெங்கபாண்டி.